இங்க பாரு நிக்கிலா, உன் லிமிட்ட நீ ரொம்பவே தாண்டி போயிட்டு இருக்க. என்ன லிமிட்ட தாண்டி போறாங்க? நீங்க உங்க லிமிட்ட தாண்டவே இல்லையோ? ஓ, நீ என்னெல்லாம் பண்ண நான் ஒண்ணு எடுத்து சொல்லவா? நீ என்னெல்லாம் பண்ணன உன்னை பத்தி ஃபுல்லா நான் சொல்லட்டுமா? பார், இந்த நீ வா போன் பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. சரி, நீங்க வாங்க போங்கனே பேசுறேன். உங்களை பத்தி சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். இப்போ எதுக்கு வீணா என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? இன்னைக்கு மார்னிங் எனக்கு வந்த ஃபோன் காலை நீ அட்டெண்ட் பண்ணியா இல்லையா? ஆமா பண்ணேன். அட்டெண்ட் பண்ணி என்ன பேசுன? அது எடுத்த உடனே மஹிமா எப்படி இருக்காங்க, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க ஆபீஸ் லீவுன்றதுனால ரூம்ல மியூசிக் எல்லாம் போட்டு ஜாலியா வைப் பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியே கொலை பண்ணிடணும் போல இருக்கு. என்ன பேசணும் உனக்கு விவசாயே கிடையாதா? நானே ஆபீஸ்ல சிக் லீவுன்னு போய் சொல்லி அப்ளை பண்ணிருந்தேன். ஏங்க நீங்க என்ன ஸ்கூலா படிக்கிறீங்க இப்படிலாம் போய் சொல்றதுக்கு? சரி, அப்படியே சொல்லிருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல, எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து சொல்றதே வேலையா? ஆபீஸ்ல எனக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, இன்னையோட அந்த மரியாதை எல்லாம் போச்சு. சாரிங்க. அந்த மேனேஜர் என்ன எப்படி திட்டினான்னு தெரியுமா உனக்கு? இதுக்கப்புறம் நான் உண்மையிலே சிக் லீவ் கேட்டா கூட என்ன நம்ப மாட்டாங்க. ஐயோ சாரிங்க, அது பொறுக்கின்னு வந்த உடனே உங்க ஃப்ரெண்டு தான் யாரோ கால் பண்றாங்கன்னு நினைச்சு அப்படி பேசிட்டாங்க. நீங்க மேனேஜர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கணும், அது உங்க தப்பு. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்ப பழி ஏமால போடுறியா? உன்னை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. இங்க இருந்து போனா நீங்க கோமா இருக்கீங்கன்னு தெரியுது. நான் எங்க போறது? எங்கேயாவது போ, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. அதான் சாரி கேக்குறேன்ல, இனிமே உங்களுக்கு எந்த கால் வந்தாலும் நான் எடுக்க மாட்டேன், போதுமா? உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. உன்னெல்லாம் ரூம் மேட்டா சேர்த்த பாரு என்ன சொல்லணும். இப்ப என்ன சொன்னீங்க? உன்னெல்லாம் ரூம் மேட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொன்னேன். பொய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் போ. இவ்வளவு நாளா நீங்க என்ன வெறும் ஒரு ரூம்மேட்டா மட்டும் தான் பாத்துக்கீங்கல்ல? அது இல்ல நிக்கிலா. நிறுத்துங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன நிக்கிலா, ரூமை விட்டு காலி பண்ணிட்டு போறியா? ஓ, நான் எதுக்கு ரூமை காலி பண்ணோம்? 20,000 ரூபாய் அட்வான்ஸ் நானும் தான் கொடுத்துருக்கேன். ஹலோ, இந்த வீடை முதல்ல பார்த்து அட்வான்ஸ் கொடுத்தது நான். செகண்டா அட்வான்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இருக்கிற எல்லா ரைட்ஸும் எனக்கும் இருக்கு. இங்க பாரு நிக்கிலா, இந்த ஊர்ல நான் இல்லாம உன்னால சர்வைவே பண்ண முடியாது. மஹிமா, உங்களால நான் இல்லாம இந்த வீட்லயே சர்வை பண்ண முடியாது. பாப்போமா? பார்க்கலாம். வேற ஆயிடுச்சு. இந்த மார்னிங் கிட்ட மேனேஜர்ட்ட மட்டும் 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்போம். ஐயோ சீக்கிரம் தொலைஞ்சிட கூடாதா? நிக்கிலா நிக்கிலா நிக்கிலா, இவ வேற காதை கொண்டு போய் எங்க வச்சு தொலைச்சானே தெரியல. நிக்கிலா போயிட்டா அவ. நிக்கிலா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன சமைச்ச? பேக் பண்ணிட்டியா? பசிக்குது வேற, லேட் வேற ஆயிடுச்சு. ஏன் வாட்ச் பார்த்த? எங்கேயோ கலட்டி வச்ச. இந்த வண்டி சாவி வேற. வாட்ச் இங்க இருக்கு, வண்டி சாவி வேற காணோம். நிக்கிலா எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாத்து கூட. ஒரு சில பேர் சண்டை போட்டதை கூட மறந்து வெக்கமே இல்லாம எப்படிதான் வந்து பேச முடியுதோ தெரியல. இதெல்லாம் எப்படி முடியுமோ? ஆமால, வேற ரொம்பவே சண்டை போட்டோம். ச்சே, இவகிட்ட போய் ஹெல்ப் கேட்ட மாதிரி நான் சொன்னேன். நமக்காக வெயிட் பண்றாங்களே, இவங்களை போய் தப்பா பேசிட்டேன். ச்சே, போலவா? பாய். இதுல தப்பே இல்லடி. ஐயோ, இப்ப எந்த பஸ்ல ஏறணும் எங்க இறங்கணும்னே தெரியலையே. பஸ்ஸும் வர மாதிரி தெரியல. அவசரப்பட்டோமோ? ஹலோ, யாருங்க? யாரா? அதுக்குள்ள நம்பரே டெலீட் பண்ணிட்டியா நீ? ஓ, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? வீட்டு சாவி எங்க? இதே நாங்க கேள்வியா இருக்கு. வீட்டு சாவி ஒன்னா வீட்டு வாசல்ல இருக்கும், இல்ல என்கிட்ட இருக்கும். உன்னை யார் சாவி எல்லாம் எடுத்துட்டு போக சொன்னா? இதே நாங்க கதையா இருக்கு. நீங்க தானே சாவி எப்பவுமே நீயே வச்சுக்கோன்னு சொன்னீங்க. அது நம்ம சண்டை போறதுக்கு முன்னாடி. இப்பதான் சண்டே ஆயிடுச்சுல, இனிமே சாவி எல்லாம் எடுத்துட்டு போகாத, இங்கே ஒழுங்கா வச்சுட்டு போ. ஓகேங்க, சொல்லிட்டீங்கல்ல. ஓகே.
எங்க நிக்கிலா இருக்க? வந்துட்டேன். இதோ வேகமா வந்துட்டு இருக்கேன். 20 km/h. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் வா. வரேன். எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்றது? அதான் வந்துட்டேன்ல. சரி போ, போய் கதவு தர. நாங்க சாவி. ஆமா, 2 ஐஸ்கிரீம் வச்சிருக்க. இன்னொன்னு யாருக்கு? இன்னொன்னு எனக்கு தான். தலங்க. எக்ஸ்கியூஸ் மீ. மஹிமா, இன்னைக்கு நீங்க கீழே படுங்க. ஏன் நான் ஏன் கீழே படுக்கணும்? நம்ம 2 பேரும் தான் சண்டை போட்டுருக்கோம்ல. நான் சண்டை போட்டவங்களோட ஒண்ணா படுக்க மாட்டேன். அதனால நீங்க கீழே உனக்கு வேணும்னா நீ போய் கீழே படு. என்னெல்லாம் கீழே படுக்க முடியாது. நான் தானே ஃபர்ஸ்ட் பெட் வேணும்னு கேட்டேன். அப்ப நீங்க தான் கீழே போய் படுக்கணும். என்னெல்லாம் முடியாது போ. ஆனா ஒண்ணு பண்ணலாம். என்ன? நிக்கிலா, எதுக்கு வீடியோ இவ்வளவு சவுண்டா வச்சு கேட்டுட்டு இருக்க? நிறுத்துன்னு சொல்றேன்ல, போனை உடைச்சிடுவேன். சரி எனக்கு தூக்கம் வருதுன்னா மூடி வைக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் பயந்தெல்லாம் வைக்கல. என்னவோ பண்ணி தொலை. முட்டைய போன வானத்துல தூக்கி போட்டுருவாங்க போலயே. இவ்வளோ கோவப்படுறாங்க. நிக்கிலா, எவ்வளோ நேரம் டி வெயிட் பண்றது? கதவை தொற. நிக்கிலா தொற. நிக்கிலா, லேட் ஆகுது. நிக்கிலா தொற. ச்சே. இது ஜாலியா தான் இருக்கு. நிக்கிலா, நான் என்ன ஆர்டர் பண்ணிருக்கேன்னு தெரியுமா? என்னது? பிரியாணி. அதுவும் உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி. நமக்கு வேற பிடிக்குமே. ஆசையா இருக்கு. வேணுமா? வேணும். அப்போ உன் காசுல ஆர்டர் போட்டு சாப்பிடு. இல்லைன்னா வெளியே போய் கடையில சாப்பிடு போ. சண்டைக்காரிக்கிட்ட போய் நான் பிரியாணி கேட்டேன் பாரு. ஏன் தப்பு தான். என்னது இது? லவ் லெட்டர். அடிச்சி எடுத்துட்டு அந்த பக்கம் போ. அடிச்சி வாங்கி பிரிச்சு படிங்க. டியர் ரூம்மேட், இனிமே எல்லா வேலையும் ஷேர் பண்ணிக்கணும். மண்டே நீங்க க்ளீன் பண்ணா வெட்னஸ்டே நான் க்ளீனிங் பண்ணணும். ஒரு நாள் நான் வாசல் கூட்டி கோலம் போட்டா நெக்ஸ்ட் டே நீங்க வாசல் கூட்டி கோலம் போடணும். ஒரு நாள் நான் சமைச்சா ஒரு நாள் நீங்க சமைக்கணும். சேம் ஃபார் வாஷிங் கிளாத்ஸ், கிளீனிங் வெசல்ஸ், வீடு பெருக்கி மாப் பண்ணணும். இப்படிக்கு ஒரு ஒன்லி ரூம்மேட் நிக்கிலா. நாங்க புடிங்க. எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஓகேனா சைன் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேன். இங்க பாரு, நான் ஏற்கனவே செம்ம காண்டா இருக்கேன். தயவு செஞ்சு இங்க போயிடு. புடி. இதுக்கே இவ்வளவு கோபப்பட்ட எப்படி? என்னால முடிஞ்ச வேலையை நான் பண்றேன். உங்களால முடிஞ்ச வேலையை நீங்க பண்ணுங்க. சிம்பிள். இங்க இருந்து கிளம்புறியா முதல்ல? ஆமா, உங்க மூஞ்சி வேற பார்த்துட்டே நிக்கிறாங்க. சும்மா பத்திக்கிட்டு. ஹலோ, சொல்லுங்க ஓனர். ஐயோ அப்படிங்களா? நான் ஏதோ கேட்டு அனுப்பி விட்டுறேன். ஓகேங்க. ஹலோ, டே சூர்யா, இந்த மந்த் சேலரி கொஞ்சம் லேட்டா வருமா? வீட்டு ரெண்ட் வேற கட்டணும். கேஷ் இருந்தா கொஞ்சம் அனுப்புறியா? அப்படியா? உன்கிட்டயும் இல்லையா? சரி விடு, நான் வேற அட்டேச் கேட்குறேன். ஹலோ ரூம்மேட், ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி வாடகை கேட்டாரு. இந்த மந்த் நானே பே பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் நிக்கிலா. உங்க தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம் மேடம். நாளைக்கே அனுப்ப பாருங்க. ஓ, அப்படிலாம் நீங்க ஒன்றும் பே பண்ண வேணாம், நானே பாத்துக்கிறேன். அப்ப இப்பவே கொடுங்க, கொடுத்துடலாம். முடியாதுல்ல? அப்ப நான் தானே கொடுக்கணும். ரொம்ப ஓவரா பண்ணாத நிக்கிலா. நான் இப்போ எமர்ஜென்சின்னு கேட்டா கூட எனக்காக கொடுக்கறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிப்பாங்க. என்ன தேடுற? இல்ல, யாரோ லைன்ல நிப்பாங்க, நீங்களே யாரையுமே காணுமேன்னு பார்த்தேன். நக்கல் பண்ணாத நிக்கிலா, எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. ஆனா ஆயிட்டு போகுது, எனக்கு என்ன? என்ன பேச வைக்காத. நமக்குள்ள பெரிய சண்டை வேணான்னு பாக்குறேன். ஆல்ரெடி நம்ம பெரிய சண்டையில தான் இருக்கோம். இதை விட என்ன பெரிய சண்டை இருக்க போகுது? நான் பண்ண ஹெல்ப் எல்லாம் நீ மறந்துட்டல. நீங்க வேணா மறக்கலாம், நான் எதையுமே மறக்கல மகிமா. நாளைக்கே உன்னை இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கிறேன், பாக்குறியா? நம்ம 2 பேரும் ரெண்ட் கொடுக்கலனா நம்ம 2 பேரும் இன்னைக்கே காலி பண்ற நிலைமை தான். பாக்குறீங்களா?
எனக்காச்சும் இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் ரூம் ஷேரிங் கேட்டா ரூம் தரத்துக்கு. ஆனா உனக்கு யாரும் கிடையாது. ரோட்ல தான் நிக்கணும். அதை மறந்துடாது. என்ன ஒரு வன்மம். அப்ப அந்த பிளான்ல தான் இருக்கீங்கல்ல? பிளான் எல்லாம் இல்ல, சொன்னேன். அதான் சொல்லிட்டீங்களே. அப்புறம் என்ன? ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? காலி பண்ணணும்னா காலி பண்ணிக்கலாம் போ. நீ ஒன்னும் எனக்காக ரெண்ட் எல்லாம் பே பண்ண வேணாம். நான் ஒன்றும் உங்களுக்காக பே பண்ணல, எனக்காக தான் பே பண்றேன். உங்களுக்காவது இந்த ஊர்ல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா எனக்கு அப்படியா? என்ன நான் தான் பாத்துக்கணும். ஆமால, நம்மளை விட்டா இவளுக்கு இந்த ஊர்ல வேற யாருமே கிடையாது. நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. எங்க இவளை காணோம்? நிக்கிலா, நிக்கிலா. ஐயோ, நேத்து போட்ட சண்டையில வீட்டை விட்டு போயிட்டாளா? நிக்கிலா, நிக்கிலா. காணோம். நிக்கிலா, 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 நிக்கிலா. நிக்கிலா, என்ன இங்கேயும் இல்ல? நிக்கிலா, வெளியும் இல்ல. எங்க போயிட்டா அவ? போன் வேற நாட் ரீச்சபிள் இருக்கு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நேத்து வேற அவகிட்ட ரொம்ப சண்டை போட்டோம். எனக்கு நீங்க யார் இருக்கான்னு வேற சொல்லிட்டு போனாலே. எங்க போயிருப்பா? பயமா இருக்கே. ஆஃபீஸ், இன்னைக்குதான் ஆஃபீஸ் லீவ் ஆச்சே. ஆஃபீஸ்லயும் இருக்க மாட்டா. எங்கன்னு போய் தேடுவேன் நான் அவளை. இதுக்கும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓம் சக்தி, பராசக்தி. என்ன நிக்கிலா வேஷம் இது? இது வேஷம் இல்லைங்க, சாமி. கோவிலுக்கு வேண்டி மாலை போட்டிருக்கேன். ஏன்? உட்காருங்க, சொல்றேன். நீ காணோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ஓ, நான் ஒரேடியா ரூமை காலி பண்ணிட்டே போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? அது எப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போவேன்? அப்படியே போனாலும் மேலே என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்க கண்ணிலே பட்டிருக்காதே. ஆமா நிக்கிலா, அதை நான் கவனிக்கவே இல்லை. ஆமா, என்ன திடீர்னு மாலையெல்லாம்? அது ஊர்ல அப்பா கோவிலுக்கு வேண்டியிருக்காரு, அதனாலதான். ஓ, எவ்வளோ நாளைக்கு இந்த மாலை போட்டிருப்ப? ஒரு வாரம். ஒரு வாரம் தானே? ஒரு வாரமே தான். இந்த விரதம், அப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடவே கூடாது, காலையில எழுந்ததும் டெய்லியும் தலை குளிக்கணும், இதெல்லாம் நீ மட்டும் தானே பண்ணுவ? யார் சொன்னா? நீங்களும் இதே வீட்ல என் கூட தானே இருக்கீங்க. இது எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். குறிப்பா இந்த ஒரு வாரத்துக்கு நோ நான்வெஜ். ஐயோ, சரி, ஓகே. அப்புறம் மகிமா, நான் இந்த மாலை போட்டிருக்கிறதுனால வீடை நல்லா சுத்த பத்தமா வச்சுக்கணும். அதனால எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். மார்னிங் டிஃபன்ல இருந்து எடுத்து நைட் டின்னர் வரைக்கும் உங்க சமையல் தான். என்ன, நானா? இந்த சமையல் வேறயா? நானா? ஆமா, இப்படி எல்லா வேலையும் நானே பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? எனக்கு சாமி கும்பிடுற வேலை இருக்கு, கோவில் போற வேலை இருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதனால எல்லா வேலையுமே நீங்க தான் பண்ணணும். அப்புறம் சாரி சண்டை போட்டதுக்கு. நம்ம 2 பேரும் இனிமே சண்டை போடாம இருக்கலாம். உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு நிக்கிலா. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் நீ அந்த மாதிரி சொன்ன? நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்பவுமே தெரியும் மகிமா. விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வருது சகஜம் தானே. ஃப்ரீயா விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏகப்பட்ட வேலை இருக்கு, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? அப்புறம் குறிப்பா பாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். சாமி இல்ல, சரியா? வாங்க போங்க வா.
போச்சுடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வைரலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ப்ளூபர்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா மா, இதுல பீஸ் இல்ல, பீஸ் கொண்டு வா. அர்ச்சனா, என்னம்மா இவ்ளோ சாப்பிடுற? கொஞ்சமா சாப்பிடுமா. என்னப்பா சொந்த பொண்ணு சாப்பிடுறது இப்படி கண்ணு வைக்கிற? சி, வெரி பேட். இல்லம்மா, அதிகமா சாப்பிட்டனா தொப்பை போட்டுரும்.